மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. வெண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மரித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் மூலகை சாவால் மீதித்தே சாவால் மீதித்தே ஜெயித்தடைந்தீர் வெற்றியை நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பாரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்பனே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து முன் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்தவான்களே, அன்பு தாயே, தகப்பனே, இளைஞர்களே, நீங்கள் அனைவரும் உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தொழுகையில் நம்முடைய தேவாதி தேவனை நம்முடைய இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவினாலே தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படி கூடியிருக்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார்.
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:24. இந்த காலையில் அவரை தொழுது கொள்ளும்படி அற்புதமாக நாம் கூடி வந்தோம். அதாவது நம்முடைய கேலண்டரில் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைனா மறுபடியும் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. காரணம், வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை, வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம், நீங்கள் அங்கே ஒரு வார்த்தையை பார்க்கலாம். வாரத்தின் முதல் நாளில் இயேசு கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பினார், அவர் உயிர்த்தெழுந்தார். வாரத்தின் முதலாவது நாள் சனிக்கிழமை கிடையாது. வாரத்தின் முதலாவது நாள் கர்த்தருடைய நாள், த டே ஆஃப் த லார்ட் என்று அது சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய கர்த்தருடைய நாளில், அவர் உயிர்த்தெழுந்த நாளில் பரிசுத்தவான்களாகிய உலகளாவிய கிறிஸ்தவர்கள் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்வதற்காக கூடி வருகிறார்கள். குறிப்பாக ஏன் கூடி வருகிறார்கள்? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினதனால பலமாக நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை, அடக்கத்தை, உயிர்த்தெழுதலை யோசிப்பதும் சிந்திப்பதும் கொண்டாடுவதும் நன்றியோடு பாராட்டுவதும் தொழுகையின் நோக்கமாயிருக்கிறது. The single purpose of gather together on Sunday to rejoice of the Lord's resurrection. சங்கீதம் 118:24வது வசனம். இது ஒரு புகழ்பெற்ற வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். எவ்வளோ அருமையான ஒரு வசனம். This is the day the Lord has made. Let us rejoice with him. இது ஒரு தீர்க்க தரிசனம். சங்கீதக்காரன் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். இது கர்த்தர் உண்டாக்கின நாள். சகோதரர்களே, இந்த பைபிளில் நாள், இங்கிலீஷில் டே, அந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கிறது. நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற தகவலை நாள் கணக்கில் பேசியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். முதல் 6 நாளில் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். 7வது நாளில் கர்த்தர் தமது கிரியைகளை நிறைவேற்றி ஓய்ந்திருந்தார் என்று நாம் படிக்கிறோம். அப்படி நம்ம தொடர்ந்து பைபிளை படிக்கும்போது யாத்திரையாகமம் 20வது அதிகாரத்தில் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக, இங்கே தான் அந்த ஓய்வு நாள் என்ற அந்த கட்டளை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது தேவனோடு உடன்படிக்கை செய்த எல்லா இஸ்ரவேலர்களும் யூதர்களும் அந்த நாளில் ஓய்ந்திருந்து சிற்றாலயம் என்று அழைக்கப்படுகிற ஜெப ஆலயத்திலோ பேராலயம் என்று அழைக்கப்படுகிற எருசலேம் ஆலயத்திலோ அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் ஓய்ந்திருப்பார்கள். காலை முதற்கொண்டு மாலை வரைக்கும் அவர்கள் அடுப்பு மூட்டாமலும் உணவை சமைக்காமலும் உணவை உட்கொள்ளாமலும் அவர்கள் பட்டினியாக, அதாவது விரதமாக, ஓய்வாக அவர்கள் இருப்பார்கள். இதை தான் நாம் பைபிளில் கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் சபைகளில் தவறுதலாக ஞாயிற்றுக்கிழமையை போய் ஓய்வு நாள் ஆராதனை, சின்ன பிள்ளைங்க போகிற வகுப்புக்கு ஓய்வு நாள் பாடசாலை, ஓய்வு நாள் பள்ளி என்றெல்லாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் மிகவும் தவறான வார்த்தைகள். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது, சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய பிரிவு, அவர்களுக்கு அந்த மெயின் டாக்டர் அவர்களுடைய பெரிய போதனை எதுன்னு கேட்டால் ஓய்வு நாள் தான். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் கூடி வர்றது கிடையாது, சனிக்கிழமையில் தான் உலகம் முழுவதும் அவங்க கூடி வராங்க. அவங்களுடைய மனதில் என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள
அந்த சட்டம், ஓய்வு நாள் சட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. அதனால் நாங்கள் ஓய்வு நாளில் கூடி வருகிறோம் என்று சொல்கிறார்கள். அது அவங்களுடைய விருப்பம். அது ஒரு பிரிவினை சபை. ஆனால் புதிய ஏற்பாட்டை நம்ம படிக்கும்போது எல்லாம் ஆதி கிறிஸ்தவர்களும் வாரத்தின் முதல் நாளில் தான் கூடியிருக்காங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கிறோம். அந்த கர்த்தருடைய நாள் கடைசி நிமிடம் வரைக்கும் பரிசுத்தவான்கள் கூடி வந்தாங்க என்ற ஒரு தகவலை நம்ம படிக்கிறோம். பவுல் அடுத்த நாள் பயணப்பட இருந்ததுனால நெடுநேரம் அவர்களோடு இருந்து சம்பாஷித்து அந்த நாளிலே அவர்கள் அப்பம் பிட்டார்கள் என்ற ஒரு தகவலை படிக்கிறோம். அதாவது கர்த்தருடைய பந்தி, அதாவது இயேசு கிறிஸ்துடைய சரீரமும் அவர் சிந்திய இரத்தமும் அப்பமும் திராட்சை ரசமாக நினைவு கூறும் நாளாக கர்த்தருடைய நாள் இருக்கிறது. வெளிப்படுத்தலில் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு தகவலை சொல்கிறார். ரோம பேரரசு திரும்பி வர முடியாத ஒரு பயங்கரமான தீவு, பத்மு என்ற தீவு. அந்த தீவில் மரங்கள் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சாப்பிடுவதற்கு எந்த பொருளும் இல்லை, வெறும் கற்பாறைகளும் மணலுமாக இருந்த ஒரு தீவு. அந்த தீவில் வீசப்பட்ட மனிதன் அங்கே இருந்து ஒரு 10 நாளில் எலும்பாக அவன் போவான், காய்ந்து போவான், டீஹைட்ரேட் ஆகிடுவான். அந்த தீவில் யோவானை தூக்கி அந்த அரசு எரிந்தது. அங்கேருந்து தான் வெளிப்படுத்தல் புத்தகத்தை நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அதாவது வாரத்தின் முதல் நாள் என்பதை கர்த்தருடைய நாள் என்றும் அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். The first day of the week also called the Lord's day. ஆக திருச்சபை என்னைக்கு துவங்குச்சு எருசலேம் நகரத்தில் அப்படின்னு பார்த்தா அதுவும் கூட வாரத்தின் முதலாவது நாளாகிய கர்த்தருடைய நாளில் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் துவங்குவதை நாம் பார்க்கிறோம். அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைக்கலாம். அதாவது கூடார பண்டிகையை இஸ்ரவேலர்கள் 7 வாரங்கள் கொண்டாடுவாங்க. அந்த கூடார பண்டிகையினுடைய கடைசியாக வருகிற ஒரு பண்டிகை தான் அடுத்த நாள் தான் பெந்தெகோஸ்தே பண்டிகை. அப்போ கூடார பண்டிகைக்கு 7 வாரம் தேவைப்பட்டது. 7 7 49. 49வது நாள் ஒரு சனிக்கிழமை, 50வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. அது கர்த்தருடைய நாள், அது வாரத்தின் முதலாவது நாள். ஆக ஆரம்ப சபை கூட வாரத்தின் முதலாவது நாளில் தான் துவங்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 47வது வசனத்தில் படிக்கிறோம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவர்கள் தயவு பெற்றிருந்தாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த வசனம் நம்முடைய கண்களுக்கு ஆனந்தத்தையும் ஆச்சரியத்தையும் புரிதலையும் உண்டாக்க வேண்டும். முதலாவது, இந்த வசனத்தில் ஒரு கூட்ட மக்கள் ஒரு புதிய பாடலை பாடுகிறார்கள். வெளிப்படுத்தலில் படிக்கிறோம், ஒரு புது பாட்டை அவர்கள் பாடினார்கள் என்று பலமுறை படிக்கிறோம். They sang a new song. சகோதரர்களே, உலகம் முழுதும் கவிஞர்கள் பாட்டு எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனையோ கவிஞர்கள் நான் 10,000 கவிதை எழுதியிருக்கேன் அப்படின்னு புத்தகங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. 5,000 கவிதைகள் எழுதியிருக்கேன், 2,000 கவிதைகள் எழுதியிருக்கேன். அதெல்லாம் தேவனுக்கு உகந்த பாட்டாக மாறல. தேவனை துதிக்கும் ஒரு புது பாட்டு, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம், அதுதான் அந்த புதிய பாட்டு. இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் ஜெயித்தோம், அதுதான் அந்த புதிய பாட்டு. மரணத்தை நாங்கள் ஜெயித்தோம் என்பது தான் அந்த புதிய பாட்டு. நாங்கள் மோட்ச பிரயாணிகள் என்பது தான் அந்த புதிய பாட்டு. என் தேவன் என் வெளிச்சம் என் ரட்சிப்பு மாணவர் என்பது தான் அந்த புதிய பாட்டு. ஆக அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 முதல் வார்த்தையே சபையானது பாட்டு பாடக்கூடியதாக இருக்கிறது. சபை பாட்டு பாடுகிறது. மோசேயின் மூலமாக வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேலர்கள் பயங்கரமான மரண பயத்திலிருந்து அவர்கள் செங்கடல் வழியாய் கடந்து போனாங்க.
அவங்க கடக்கிறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே மரிப்போம், எங்களுக்கு அடக்கம் பண்ண கல்லறைகள் இல்லை அப்படின்னு புலம்பன அந்த ஜனங்களை கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்து செங்கடலை திறந்து வெட்டாந்தரை வழியாக அவர்கள் நடந்து போனாங்க. அவர்கள் கரையேறின உடனே என்ன செய்தாங்க? யாத்திரையாம் 15வது அதிகாரம் முதல் 4 வசனம் நீங்கள் படிச்சீங்கன்னா, அவர்கள் ஸ்தோத்திரம் செய்தார்கள், அவர்கள் தேவனை புகழ்ந்து பாடினார்கள். அவர்களுடைய எதிரியாகிய பார்வோனையும் அவனுடைய ரதங்களையும் அவனுடைய இராணுவத்தையும் எப்படி சமுத்திரத்தில் தேவன் முழுகடித்தார் என்று சொல்லி பாடினார்கள். ஆகவே தேவனை பின்பற்றுகிற மக்கள் எப்பொழுதுமே தங்கள் இருதயம் வெடித்து அவர்கள் உள்ளம் உருகி ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்துவது அவருடைய விருப்பமான செய்கையாக இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அந்த காட்சிகள், காதல் முத்தி போன ஆணோ பெண்ணோ என்ன செய்கிறான்னா பாடல் வடிவில் தன் அன்பை உருக செய்கிறான். அதுதான் எக்ஸ்பிரஷன். நீங்கள் எந்த ஒரு பாடலையும் கவனிங்க, எப்போ அவன் பாடுறான், ஒன்று தோல்வி அடைந்தால் பாடியிருப்பான், ஆனால் பெரும்பாலும் அவன் வெற்றி அடையும் போது பாடலாக அதை பாடுறான். அது மனிதனுடைய இயல்பு. இன்றைக்கி சில பேர் சபையில் கை கட்டிக்கிட்டு ஏதோ வாயை ஒரு பெரிய நூலால் தச்ச மாதிரி மௌனமாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் பைபிள் அப்படி நமக்கு சொல்லலை. இல்லைங்க எனக்கு பாட தெரியாது, இல்லை எனக்கு ராகம்லாம் கிடையாது, நான் பாடினா எல்லோரும் ஓடி போயிடுவாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு கொடுத்த வாயினால் தேவனை ஸ்தோத்திரிக்கணும், ஜெபம் பண்ணணும், புதிய பாடலாகி துதியை நாம் ஏறெடுக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனையினாலும் நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனை பாடி மகிமைப்படுத்த வேண்டும், ஒருவரை ஒருவர் நாம் புத்தி சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். அதே போல் ஒருவன் சந்தோஷமாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன், துக்கமாயிருந்தால் ஜெபம் பண்ண கடவன். எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கிறோம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் அவருடைய நாமத்தில் நாம் ஏறெடுக்க கடவோம். அவரை நோக்கி கரகரத்த குரலில், பாட முடியாத குரலாக இருந்தாலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலகத்தில் தொழுகையில் பாட்டு பாடுற ஒரே மதம் அப்படின்னு கூட சொல்லலாம், ரிலீஜியன், கிறிஸ்தவம் தான். வேறு எந்த மதத்துலையும் நீங்கள் பாருங்கள், அவன் பூசை புனஸ்காரம் மந்திரம் தந்திரம் ஏதோ ஒரு ஒலி முணுமுணுப்பு இதையெல்லாம் செஞ்சிட்ருப்போம். அவன் விக்கிரக வழிபாடு செய்கிறவன், அவனுக்கு ஊதுபத்தி தெரியும், தேங்காய் தெரியும், சிலை வணக்கம் தெரியும், அவர்களுக்கு என்று ஒரு பாடல் கிடையாது. பட் when you see in the New Testament, every Christian is commanded to sing song unto his holy name. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மதத்தில் நீங்கள் பாட்டு பாடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த பாடலில் தேவன் மகிமைப்படுகிறார். உன் பாடல்கள் உன்னுடைய ஜபமாகவும் உன்னுடைய வேண்டுதலாகவும் உன்னுடைய புகழ்ச்சியாகவும் தேவனுக்குரியதாக இருக்கிறது. சங்கீதம் 96 முதல் வசனம், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடியிலே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். இது ஒரு தீர்க்க தரிசனம். சங்கீதக்காரன் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் 1000 ஆண்டுகளில் வாழ்ந்தவர். தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தணும், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் பாடுங்கள், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து, கவனிங்க, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். பாடல் வழியாக சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். பாடல் வழியாக சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா? முடியும். அப்படி தான் நடந்ததாக அப்போஸ் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அப்போஸ் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம், நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, கவனிங்கள், தேவனை துதித்து பாடினார்கள்,
காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையின் நடுவில் தொழுமரத்தில் அவர்கள் கட்டி தொங்க விட்டிருக்கும்போது அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் மௌனமாக இருந்தார்கள், அவர்கள் முணுமுணுத்தார்கள் என்று இல்லாமல் தேவனை அவர்கள் துதித்தார்கள். அதை கூட இருந்த எல்லா மக்களும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துக்கு அறைக்கு அந்தாண்ட ஒரு அறையில் அந்த சிறைச்சாலை தலைவனும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தான். எல்லாருக்கும் இந்த பாட்டு தெளிவாக கேட்டது. அந்த பாட்டினுடைய பொருள் எல்லாருக்கும் புரிஞ்சது. யாரை பற்றி பாடுறான், எதை பற்றி பாடுறான், எதை சொல்லி பாடுகிறான், எது அந்த பாடலில் முக்கியம், எல்லா தகவலும் எல்லாருக்கும் பரவியது. இன்றைக்கும் நம்முடைய தேசிய கீதம் நாம் பாடும்போது விரைத்து நின்று நம்முடைய வலது கையை நெற்றியிலே வைத்து சல்யூட் அடித்து நாம் அதை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். தேச பக்தி என்று கூட அதை நம்ம சொல்லுகிறோம். ஒரே ஒரு பாடலுக்கு தான் இந்தியா எழுந்து நிற்குது. ஆனால் பைபிளில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு முறையும் தேவனிடத்துக்கு முன்னால் எழுந்து நின்று பாடுகிறான், அவன் மகிமையை செலுத்துகிறான். சகோதரரே, அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 30வது வசனம். அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதாவது நடு இரவில் அவர்கள் பாடினார்கள். அந்த பாடலுக்கு பிறகு தேவதூதன் இறங்கி வந்து அவர்கள் கையில் இருந்த சங்கிலிகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி சிறைச்சாலை வெளிப்பக்கமாக சாஞ்சு போச்சு. கதவுகள் தானாக திறவுண்டது. சிறையில் இருந்த மற்ற கைதிகள்லாம் ஓட்டம் பிடித்தார்கள். இந்த பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. அதை கண்ட சிறைச்சாலை தலைவன் அவன் பட்டயத்தை உருவி கொலை செய்து கொள்ள போனான். அந்த கான்டெக்ஸ்ட், அந்த இடத்துல தான் பவுலும் சீலாவும், உனக்கு நீ ஒன்றும் கேடு செய்ய வேண்டாம், முக்கியமான குற்றவாளிகளாகி நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீ ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். பவுலும் சீலாவும் தப்பி ஓடலை, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. தேவைப்பட்டால் இவங்களும் ஓடி இருக்கலாம். ஆனால் அவர்களிடத்தில் ஒரு புதிய பாடல் இருக்கிறது. அந்த பாடல் அவர்களை ஜெயிக்க செய்கிறது. அந்த பாடல் அவர்களை வாழ்விக்கிறது. அந்த பாடல் அவர்களை விசுவாசிக்க செய்கிறது. அந்த பாடல் மற்றவர்களை கேட்க செய்கிறது. அந்த பாடல் மற்றவர்களுக்கு ரட்சிப்பை அறிவிக்கிறது. ஆகவே இந்த பாடல் முடிந்த அந்த கையோட சிறை ஒடிந்து எல்லாம் ஓடும்போது சிறைச்சாலைக்காரன் தன்னுடைய பணியில் தோல்வியுற்றான். ஆகவே அவன் தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுலும் சீலாவும் நடுவிலே புகுந்து, நிறுத்து, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான். இதையெல்லாம் கவனித்த அந்த மனிதன் ஒரு கேள்வியை கேட்குறான். அந்த கேள்வியில் ரொம்ப ஆழமான சில தகவல்கள் இருக்கிறது. என்ன சொல்கிறான்? 30வது வசனத்தில் அவர்களை வெளியே அழைத்து வந்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான் பாருங்கள், ஆண்டவன்மாரே. அதாவது நேற்று சிறையில் இவனை அடித்து தொங்க வச்சப்போ தொங்க வச்சவன் அந்த ஜெயிலர் ஆண்டவர் இந்த மனிதர்களுக்கு. இப்போது ஜெயிலர் சொல்கிறாரு, சிறைச்சாலை தலைவன் சொல்கிறான், ஐயா நீங்கள் தாயா லார்ட், நீங்கள் தாயா எனக்கு ஆண்டவன், என் உயிர் பிச்சை உங்ககிட்ட நான் கேட்குறேன்றான். ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் உணர வேண்டும். திடீர்னு இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு எதனா பைத்தியம் பிடிச்சிருச்சா? எப்படி இந்த சிறை உடைந்தது? என்ன நடந்தது? எங்கேருந்து அந்த வெளிச்சம் வந்தது? யார் வந்து இந்த சங்கிலியை அறுத்து போட்டது? யார் இந்த கதவுகளை திறந்து விட்டது? இந்த மாதிரியான ஒரு பட்டியலை அவன் தேடவே இல்லை. ஓடிப்போனவர்களை பற்றிய ஒரு லிஸ்ட் எடுக்கலாமே. அவனுடைய கவனம் எல்லாம் அவனுடைய ஆத்மாவை பற்றி தான் இருந்தது. அவன் என்ன கேட்குறான்? நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? வேலை போட்டோம், பதவி போட்டோம், என்னுடைய கௌரவம் போட்டோம், என்னுடைய மதிப்பு போட்டோம், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. யார் இனிமேல் எனக்கு கவலை இல்லை. ஒன்று மட்டும்தான் எனக்கு கவலை, வாட் மஸ்ட் ஐ டூ டு பி சேவ்ட். அதுதான் அவனுடைய கவலையாக இருந்தது. இந்த பாடல் தான் அவனை அந்த மாதிரி மாற்றிச்சு. அப்பொழுது அவனுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் பவுலும் சீலாவும் போதனை செய்தார்கள். 16:32 அப்போஸ்தலர் நடபடிகள். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும்
கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இப்போ வசனத்தை கேட்ட அந்த மனிதனும் அவனுடைய குடும்பமும் பாருங்கள் 33வது வசனம். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவளுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் கவனிங்க உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். உடனே அப்படின்னா இம்மீடியட்லி they were baptized. அப்பொழுது என்ன நேரம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வசனத்தினுடைய முதல் வரி பாருங்க, ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே. இன்றைக்கும் நம் மத்தியில் உள்ள போதக புழுக்களும் நட்சத்திர நாவிதர்களும் மிகப்பெரிய கல்விமான்களும் எப்பொழுதும் ஞானஸ்தானத்தை நடுராத்திரியில் கொடுக்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு சிறியானவளுக்கு பிரசவ வேதனை எப்பொழுது வரும்? பெருவாரியாக நைட்டில் தான் வருது. இந்த கூலஸ்ட் டே ஆஃப் த நைட் ஒன்லி த உமன் டெலிவர்ஸ் த சைல்டு. கடவுளுடைய திட்டம் அது. இங்கே பாருங்கள், இந்த மனுஷன் குடும்பம் நடு இரவிலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கான். இந்த தகவலோடு இந்த பாடலை நீங்கள் தொடர்பு கொடுத்து பார்க்கணும். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை அறிவியுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். புதுப்பாட்டு பாடுறதுனால தான் இந்த ரோம சிறைச்சாலைக்காரன் அவனுடைய குடும்பம் முழுவதும் புது மனிதர்களாக கர்த்தருடைய மக்களாக மாறினார்கள். இந்த மனிதனை கொண்டு தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் பிலிப்பு அப்படின்னு ஒரு புத்தகம் படிக்கிறேன் இல்லையா, பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம். அந்த பிலிப்பு பட்டணத்தின் முதல் விசுவாசி இந்த ஆள் தான். இவனை தொடர்ந்து அந்த பட்டணத்தில் உருவாக்கப்பட்ட சபை தான் பிலிப்பிய நாட்டு சபை என்று நாம் படிக்கிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். புதிய ஏற்பாட்டை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாடு என்பது கிறிஸ்துவின் வசனம். நியூ டெஸ்டமெண்ட் இஸ் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்படியானால் பாட்டு பாடுவதற்கு, புது பாட்டு பாடுவதற்கு, பாடல் எழுதுவதாக இருந்தால் நீங்கள் வசனத்திலிருந்து தான் பாடல் எழுத முடியும். எப்பொழுதும் கிறிஸ்துக்குள்ளான ஒரு பாடல் காம விகாரத்தை நோக்கி போகாது, அது பரிசுத்தத்தை நோக்கி தான் போகும். அது ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமையாக தான் இருக்க முடியும். நம்முடைய சொற்கள் ஒரு கண்ணதாசனுடைய பாடலை போல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாடல்கள் வசனத்தின் பாடலாக இருக்க வேண்டும். வசனத்துக்கு வெளியே ஒரு பாடல் இருந்தால் அது தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பைபிளை படிக்கிறோம், தேவனுடைய வசனத்தோடு ஒன்றை கூட்டவோ ஒன்றை குறைக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை. அப்படி செய்தால் நாம் நரகத்துக்கு அனுப்பப்படுவோம். ஆக என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் விசுவாசமுள்ள பாடலை துதியாக, தோத்திரமாக, பலியாக அவருடைய சமூகத்தில் ஏறெடுத்து அவருக்கே கனமும் வல்லமையும் மகிமையும் உண்டாகட்டும் என்று சொல்வீர்களாக. இந்த தொழுகை, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த செய்தியை நிறைவேற்றுகிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். உமது வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி தாரும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது.
அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது அப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.